அம்பேத்கரை மத்திய அமைச்சர் அமித் ஷா அவமதித்ததாக கூறி திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழகம் எங்கும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வரும் நிலையில் சென்னையில் என்ன களசூழல் என்பதனை நமது செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்கலாம். ஆனந்தன், சென்னையை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க, என்னென்ன கோஷங்களை எழுப்புகிறார்கள், என்னென்ன விஷயங்களை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? திலகவதி மத்திய அரசை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிய வார்த்தையை கண்டித்து இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அம்பேத்கர் பெயரை பயன்படுத்தினால் உச்சரித்தால் எந்த பயனும் இல்லை என்று சமீபத்தில் அவர் கருத்து தெரிவித்திருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக தற்போது போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வள்ளுவர் கோட்டத்தில் திமுகவுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி தலைமையில் இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடிய RS பாரதி, TKS இளங்கோவன், அதே போல முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய மதிவாணன், கட்சியுடைய மூத்த நிர்வாகி இருக்கக்கூடிய மூச்சி முருகன் உள்ளிட்ட அதே போல இந்த பகுதியினுடைய சென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலர் சிற்றரசு உள்ளிட்டவர்கள் தலைமையில் இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அம்பேத்கருடைய புகைப்படத்தை ஏந்தி இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அம்பேத்கருடைய அவருடைய செயல், அவருடைய என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னெடுத்து செஞ்சார், அதெல்லாம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னிறுத்தி சொல்லப்பட்டு வருகிறது. இருப்பினும் அம்பேத்கரை உதாசீனப்படுத்தக்கூடிய வகையில் பயன்படுத்திய வார்த்தையை திரும்ப பெற வேண்டும், அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்து போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். சென்னையில் மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக 2 இடங்களில் போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல மற்ற இடங்களையும் ஒரு சில இடங்களில் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக போராட்டம் நடைபெறக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அமித்ஷா அவர்களை பதவி விலக வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை முன்வைத்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. ஆனந்தன், முதல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தான் இது போன்ற ஆர்ப்பாட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. அவங்க பேரணியிலும் ஈடுபட்டிருந்தாங்க. அதற்கு பிறகு இப்போ திமுகவும் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து தமிழகம் எங்கும் இதனை முன்னெடுக்கிறது. இப்போ சென்னையில் நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள்ல திமுகவினரும் விசிகவினரும் சேர்ந்து பங்கெடுத்திருக்கிறார்களா எந்த இடத்துலாவது, இல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தனியாகவும் திமுகவினர் தனியாகவும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க? திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக ஒரு சில இடங்கள் நடைபெறுகிறது. சென்ற ரயில் நிலையத்தில் நடைபெறுகிறது. அதன் பிறகு தற்போது கட்சி அலுவலகத்திலே விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக போராட்டம் நடைபெறுவதாக தெரிய வந்திருக்கிறது. இன்னும் ஒரு புறம் விடுதலை சிறுத்தை கட்சிகள் ஒரு புறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைநகரில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போராட்டம் நடைபெறுகிறது. இந்த போராட்டத்தில் முக்கியமாக சொல்லணும்னா மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை பதவி விலக வேண்டும், அவரை கண்டிக்கக்கூடிய வகையில் இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 100க்கும் மேற்பட்டவர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அவர்கள் சொல்வது என்னன்னா, அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும் என்றும் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கூறி வருகிறார்கள். அது மட்டுமல்ல, போராட்டம் முழுவதுமாக அம்பேத்கருடைய புகைப்படத்தை முன்வைத்து அவர் செய்த சாதனைகளை முன்வைத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற காட்சியை நம்மால் பார்க்க முடியாது. உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி ஆனந்தன். உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று கோரி திமுக சார்பாக தமிழகம் எங்கும் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அம்பேத்கரை அவர் அவமதித்ததாக கூறி தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் கண்டன முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். இந்தியா கூட்டணியினர், இந்திய அளவில் எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமித்ஷாவுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி பல்வேறு இடங்களிலும் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று காலையில் நாடாளுமன்ற வளாகத்திலும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டது. பாராளுமன்றத்தில் 2 அவைகளும் முடங்கி இருக்கின்றன. இந்நிலையில் தமிழகம் எங்கும் திமுக சார்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு அவர் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு போராட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னையின் பல்வேறு இடங்களிலும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. நமது செய்தியாளர் ஆனந்தன் கள விவரங்களை அளித்தார். அதனை பார்த்தோம்.